உங்களுடைய வருமானம் எல்லாமே எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஆனா எல்லாமே சத்துரு திருடிக்கொண்டு போகிறானே, பொத்தலான பையில போடுவது போல இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். நீங்க அவ்வளோ காரியங்களை செஞ்சாலும், எவ்வளோ சம்பாதித்தாலும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கும் உங்களுடைய பணம் போய்கொண்டு இருக்கலாம். தேவையில்லாத பண செலவுகள், சத்துரு பல விதங்களில பணத்தை திருடிக்கொண்டு போய் விடுகிறான். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஏன்னா ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கிறார், இனி உன் ஆகாரத்தை சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆமென். உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை. ஆமென். உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை உங்களுடைய குடும்பத்தினர் அனுபவிப்பார்கள். தேவையில்லாத செலவுகள் வராது. கடன், வட்டி, இதுக்கே பணம் போயிருது இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் போராடி ஜெபிக்க போறோம். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர்